கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் தாய் மரியாளை குறித்து ஒரு சிலர் வீணான வாக்குவாத நோய் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அவை கன்னி, மாசில்லாமல் பிறந்தவள், இயேசுவை தவிர வேறு பிள்ளைகள் இல்லை, ஆத்தும சரீரத்துடன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவள், பரலோக ராணியாக அங்கே முடிசூட்டப்பட்டிருக்கிறாள். அவ மனுக்குலத்தின் தாய், கடவுளின் தாய், இன்னும் மனுஷருக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறவள், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவ. இப்படியாக அவவுக்கு ஒரு மேன்மையான ஒரு அந்தஸ்தை கொடுத்து ஜீவனுள்ள தேவனை விட்டு ஜனங்கள் வழிவிலக பண்ணுவதிலே கருத்தாயிருக்கிறார்கள். இதை குறித்து சொல்லுவதென்றால், மரித்து போன ஒரு பெண் மரியாளை வைத்து சிலர் வியாபாரம் பண்ணுகிறார்கள். அவ்வளவுதான் சொல்ல முடியும். நம்முடைய சபை பிள்ளைகள், அதாவது மறுபடியும் பிறந்த ஆவிக்குரிய பிள்ளைகள் ஒரு தெளிவை பெற வேண்டும். அதற்காக ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மாத்திரம் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, மரித்து போன இயேசுவின் தாய் மரியாளை குறித்து ஆராய்வது நமது ஆத்துமாவுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு நாள் அவவும் கல்லறையிலிருந்து இயேசுவால் உயிரோடு எழுப்பப்பட்டு எல்லாருடனும் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்பா என்பதே உண்மை. இப்போ அவவை நம்பிக்கையாக கொண்ட இன்றைக்கு மனுஷர்கள் அனைவருமே அவர்கள் ஒரு நாள் நித்திய ஜீவனை இழந்து பரிதாப நிலையை அடைவார்கள் என்பதே உண்மையிலும் உண்மை. அருமையானவர்களே, அது சத்தியம். ஆகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு மானிட பிறவியை குறித்து ஒரு வீணாக நேரத்தை செலவழிக்க வேண்டாம் என்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் ஆலோசனை வழங்குகிறேன். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனங்களிலே, உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே மரித்து போன மரியாளை குறித்தான வீண் விவாத பிரியரை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு புத்தி சொல்லுகின்றேன். மரியாள் தேவனுடைய கிருபையினாலே இரட்சகராம் இயேசுவை மனுஷ சாயலாக இவ்வுலகத்துக்கு தர ஒரு வாய்க்காலாக இருந்தான். அதுதான் உண்மை.
அதன் பின்பு அவர் தனக்கு புருஷனாக நியமிக்கப்பட்ட யோசேப்பு என்ற வாலிபனுக்கு இறுதி வரை ஒரு உண்மை உள்ள மனைவியாக இருந்து வாழ்ந்து தனது முதற் பேரான குமாரனாகிய இயேசுவின் சிலுவை மரணத்தையும் கண்டு அதன் பின் மரித்து போனவர். இப்போ அவை ஒரு வியாபார பொருளாக மாற்றி அவை களங்கப்படுத்துவது அழகல்ல. அவை மட்டுமல்ல, மரித்து போன எவரையும் குறித்து வீணாக பேசி நாம் சுயலாபம் பெறக்கூடாது. சரி, இப்பொழுது நாங்கள் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 31 தொடக்கம் 35 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள், கவனியுங்க. சுருக்கமாக சொல்லுகிறேன். இங்கே இயேசுவின் தாயாரும் அவருடைய சகோதரரும் அவரை சந்தித்து பேச வந்திருக்கிறார்கள். இயேசுவோ என்ன செய்கிறார்? ஜெப ஆலயத்திலே ஜனங்கள் மத்தியிலே போதகம் பண்ணி கொண்டு இருக்கிறார். வியாதியஸ்தர்களை குணமாக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவருடைய தாயாரும் சகோதரரும் வெளியே நின்றபடி அவரை சந்திப்பதற்கு தாங்கள் வந்து காத்து கொண்டு இருப்பதாக சொல்லி செய்தியை அனுப்புகிறார்கள். அனுப்பப்பட்ட ஆள் வந்து அவரிடம் இந்த செய்தியை கூறுகின்றான். மட்டுமல்ல, அங்கு அவரை சுற்றி இருந்த ஜனங்களும் இதை அவரிடம் கூறுகின்றார்கள். சரி, அதை கேட்ட நம்முடைய ஆண்டவர் இயேசு தம்மை சூழ இருந்தவர்களை சுற்றி பார்த்து, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ இருந்தவர்களை நோக்கி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. பின்ன தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்திலே 2ஆம் அதிகாரம் 49வது வசனம், யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனங்களை தயவு செய்து நீங்கள் எடுத்து பாருங்கள். இதிலிருந்து தெளிவாக சில சத்தியங்களை உங்களுக்கு அறிய தருவது உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிக உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். முதலாவது, மரியாளை வணங்குவதும் அவை தெய்வ பிறவியாக எண்ணுவதும் கடவுளின் தாயென்று அழைப்பதும் அவவுக்கு ஒரு விசேஷித்த மகிமையை கொடுப்பதும் அவவுக்கு கோயில்கள் அமைப்பதும் தெய்வ நிந்தனை என்பதை நம் கர்த்தர் இயேசுவின் வார்த்தைகள் மூலமாக திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். கவனியுங்க, மாம்சத்தில் வந்த இயேசுவின் சொந்த தாய் மரியாள் என்பதை மறுக்கவில்லை. ஆனால் கடவுளின் தாய் என்று பரிசுத்த பைபிளில் எங்கும் இல்லை. கடவுளுக்கு தாய் இல்லை. அவர் ஆதியும் அந்தமுமானவர். மேலும் மாம்சத்தில் வந்த இயேசுவுக்கு அவருடைய தாயின் மாம்ச பிரகாரமான உறவை காட்டிலும் ஆவிக்குரிய உறவையே மேன்மைப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, மரியாள் தான் இயேசுவின் தாய் என்று இருப்பதை காட்டிலும் தேவ சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதே அவவுக்கு ஒரு முக்கியம் என்பதை கர்த்தர் இயேசுவின் செயலினால் அங்கே வெளிப்படுத்தி காட்டுகின்றார். இரண்டாவது,
தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 31 தொடக்கம் 35 வரையுள்ள வேத பகுதியானது மரியாள் என்றென்றைக்கும் கன்னியாகவே இருந்தா என்ற கொள்கை தவறு என நிரூபிக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே தாவீது வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்பவனுக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை, அவள் பெயர் மரியாள் என்று தெளிவாகிறது. இவள் ஒரு விசேஷித்தவள் அல்ல, மாசில்லாமல் அல்லது ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவள் அல்ல. நம்மை போன்ற மானிட பிறவியே மரியாள். அவள் யோசேப்பின் மனைவி. அவள் பாவமில்லாமல் பிறந்தவள் அல்லது பாவமில்லாதவள் என்றால் ஏன் பாவ நிவர்த்தி செய்ய ஆலயத்துக்கு சென்றிருந்தா? சிந்தித்து பாருங்க. நீங்க லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலும் லேவியராகவும் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் நீங்கள் வாசித்து புரிந்து கொள்ளுங்க. அவ பாவம் இல்லாத வேண்டா, ஏன் அவ பாவ நிவாரண பலி செலுத்துவதற்காக அவ போனா காணிக்கைகளோட? சரி, அது ஆகவே அவள் விசேஷித்த பிறவி என்ற கொள்கை மிகவும் தவறானது. சரி, யோசேப்பும் அவனது மனைவியும் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழும் கால எல்லை வருவதற்குள், அதாவது அவள் கன்னியாயிருக்கும் போது தேவ திட்டத்தின்படி அங்கே பரிசுத்தர் அவளுடைய கற்பத்தில் கற்பந்தரிக்க தேவ கிருபையை பெற்றாள். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 24வது 25வது வசனத்தின்படி தேவனால் யோசேப்புக்கும் அவனது மனைவிக்கு நடந்துள்ள காரியம் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இங்கே தேவ திட்டம் எப்படி ஒழுங்காக செயல்படுகிறது என்பதை நீங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். வசனம் 25 பாருங்க. மரியாள் தன் முதற்பேறான குமாரனை பெருமளவும் யோசேப்பு தன் மனைவியுடன் உறவு கொள்ளாமல் இருந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. கவனியுங்க, கர்த்தர் இயேசு மரியாளுக்கு முதற்பேறானவர், ஒரே பேரானவர் அல்ல, முதற்பேறானவர். பின்ன முதற்பேறானவர் தெய்வ குழந்தை என்றபடியினால் அந்த குழந்தையை தன் மனைவி பெற்றெடுக்கும் வரை அவளுடன் யோசேப்பு உறவு கொள்ளாமல் இருந்தார் என்று தெளிவாக காணுகின்றோம். பின்ன மரியாளும் யோசேப்பும் சட்டப்படி கணவன் மனைவி. ஆகவே அவர்கள் இருவரும் பின்பு உறவு கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள் என்பதில் என்ன தவறு இருக்குது? என்ன தவறு இருக்குது? ஆச்சரியம் இல்லையே. சரி, இப்ப இதை குறித்து பாருங்க, எந்த ஒரு விதண்டவாதங்களும் தேவையில்லை. விதண்டவாதம் பேசி காலத்தை இன்றைக்கு வீணடிக்கிறார்கள். ஏனென்று விளங்கவில்லை. இயேசுவை மரியாள் பெற்றெடுத்த பின்பு அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் பெற்றெடுத்திருப்பதை பரிசுத்த பைபிள் தெளிவாக கூறுகிறது. இது பற்றி நான் ஆதாரத்தோடு கூறுகின்றேன். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலே பாருங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு தாம் வளர்ந்த ஊரிலே வந்து ஜெப ஆலயத்திலே உபதேசம் பண்ணின பொழுது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு கூறிய வார்த்தைகளை நாங்கள் ஒரு விசை கவனிப்போம். அதாவது, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் அல்லவா? மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா?
இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? மேலும் பாருங்கள், மார்க்கு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் இப்படியே கூறப்பட்டிருக்கிறதை கவனியுங்க. இதில் ஒரு முக்கிய குறிப்பை சுட்டிக்காட்டி தொடர விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 46வது வசனம், லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம் ஆகியவற்றிலே இயேசுவின் தாயாரும் அவருடைய சகோதரர்களும் அவரை பார்க்கும்படி ஜெப ஆலயத்திற்கு வெளியே நின்றபடி, அதாவது உள்ளே அவர்கள் போகாமல் அவருக்கு தகவல் கொடுத்து அனுப்புறாங்க. நாங்கள் வெளியில வந்து நிற்கிறோம், கதைக்க வேணும் என்று சொல்லி தகவல் கொடுத்து அனுப்புறாங்க. இதை காண முடியும், வேதத்தில் காண முடிகிறது. பின் அவருடைய சகோதரிகள் ஜெபாலயத்துக்குள்ளே ஜனங்களோடு இருந்து அவருடைய போதனைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்றும், அவருடைய தாயாரும் சகோதரர்களும் இயேசுவின் போதனைகளை கேட்க விரும்பாமல் ஜெபாலயத்துக்குள்ளே போக மனமில்லாமல் எப்பொழுதும் வெளியே வந்து நின்று அவருக்கு செய்தி அனுப்புவதையுமே காண முடிகிறது. சரி, காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் விசுவசிக்கவில்லை. இதுதான் உண்மை. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம் இதை உறுதிப்படுத்துகிறது. பின்ன மேலும் யோவான் சுவிசேஷத்திலே 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 3வது வசனம், 5வது வசனம், 10வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் ஆகிய வேத பகுதிகள் மரியாளுக்கு பிள்ளைகள் இருப்பதை திட்டமும் தெளிவுமாக ஆதாரப்படுத்துகிறது. சங்கீதத்திலே 69வது சங்கீதம் 8வது வசனத்திலே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படும் தீர்க்க தரிசனமும் இதை ஆதாரப்படுத்துகிறது. அதாவது, என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இயேசு மாம்ச உறவுகளுக்கு மேலாக தேவ சித்தத்துக்கே முதலிடம் கொடுத்தார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். எனவே தேவ சித்தம் செய்யாத யாராக இருந்தாலும் கர்த்தர் இயேசுவின் பார்வையிலே அவர்கள் அக்கிரம செய்கைக்காரராக காணப்படுவார்கள். ஆகவே முடிவாக கவனியுங்க, ரட்சிக்கப்படாத இரத்த சம்பந்தமான எந்த உறவினர்களை காட்டிலும் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவினுடனான தேவ பிள்ளைகளுடன் கொண்டிருக்கும் உறவே தேவனுக்கு ஏற்றதாக இருக்கிறது என்ற ஆழமான சத்தியத்தை மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 31-35 வரையிலான வேத பகுதி நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும் ஆழமாய் ஆராய்ந்து நீங்கள் பார்த்து கர்த்தர் இயேசுவுக்குள் உங்கள் ஜீவியத்தை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.